வெற்றி பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு, எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. சுவாமி ஆவியானவரே அப்பா, நாங்கள் மட்டுமாக நடத்தி வந்த பாதைகள் அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருந்து வந்த தயவுகளுக்காக நன்றி ராஜா. அப்பா, அந்த 7ஆம் நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் கூட நீங்கள் இருந்த தயவுகளுக்காக நன்றி ராஜா. அப்பா, அந்த பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருந்து வழிநடத்தி கொடுக்கும்படியாக கெஞ்சி கேட்கிற சுவாமி. அப்பா, கேட்கிற கதைகள் வசனங்கள் மூலமாக அந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருதயத்தில் பேசும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா, உம்மை துதிக்கிற மீதமுள்ள நாட்களை நீங்கள் பொறுப்படுத்தி கொடுங்க. அந்த பிள்ளைகள் தொடர்ந்து வழிநடத்துங்க. அந்த பிள்ளைங்களோடு இருந்து நீங்கள் வழிநடத்தி கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டோன்னா தூக்கம் வருமே. சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4வது நாளா 7வது நாளா? சரி, 7வது நாளுக்குரிய வசனத்தை ரஞ்சனி அக்கா இப்போ சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? சவுண்ட் வரல. இந்த சைடு யாரும் சாப்பிடலையா? எல்லாம் தூக்கத்தில் இருக்கீங்களா? இல்லைனா தூக்கம் வருதா? தூக்கம் வர்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன எல்லாரும் அப்புறம் தூக்கமா வருது? உங்களுக்கு தூக்கம் தான் வருதா? அப்பனா உங்களுக்கு எப்படி கதை பாட்டு வசனம் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும்? தூங்கிக்கிட்டே. சரி, இப்போ வசனம் பார்ப்போமா? நீங்க தான் வாசிக்க போறீங்க. ஒவ்வொரு பேப்பரா எடுத்து காமிப்பேன், நீங்க தான் வாசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னது? பாடுகளை வென்றிடு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு 13:15. இப்போ சவுண்டா எல்லாம் சொல்லுவோமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு 13:15. திரும்ப ஒரு தடவை சொல்லுவோமா? அவர் என்னை, பெரிய பிள்ளைங்க சவுண்டே இல்லை, எழுதுறதுல தான் நீங்கள் இதாக இருக்கீங்க. இங்கே கொஞ்சம் பாருங்க, பார்த்து சொல்லுங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல்
நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு 13:15. இப்ப பெரிய பிள்ளைங்கள்லேருந்து வந்து ஒரு வசனம் சொல்லாமா? சீனியர் கேர்ள்ஸ் இல்லைன்னா பாய்ஸ் யார் வரா? நான் சீனியர்னு சொன்னேன். சீனியர் யாரும் வரீங்களா? இன்டர் வாங்க. என்ன யாருக்கு தெரியலையா? வா ஷைனி வா. மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. வாங்க சீக்கிரம் வாங்க. சரி வா நீ வா. சொல்றோம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. போதும் உட்காருங்க. ஹெட்டிங் என்னது? பாடுகளை வெஞ்சிடு. சரி எல்லாரும் போய் உட்காருங்க. அடுத்த தடவை சான்ஸ். சரியா? பாடுகளை வெஞ்சிடு. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. பாடுகளை வென்றிடு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15. சரி, வசனம் படிச்சிட்டிங்களா? எல்லாரும் வசனம் படிச்சிட்டிங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, வெரி குட். இப்போ 10வது பாடல். சரியா கவனிங்க, நாங்கள் ஒரு தடவை படிக்கோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சரி, இன்னொரு தடவை படிக்கலாமா? சொன்னாங்க கர்த்தரே தெய்வம்னு
என்னாச்சு? சொன்னாங்க சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க, வந்தாங்க தீக்குள்ள தூதரும் வந்தாங்க, நெருப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யலங்க, மூவரும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயிச்சாங்க, நீயும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயித்திடு, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ. எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி விட்டா நீங்க படிச்சிருவீங்களா? படிச்சிடலாமா? எல்லாரும் இங்க பாருங்க, பின்னாடி டீச்சர்ஸ் இல்லையாமா உங்களுக்கு? செல்வராணிக்கு அடுத்து யார் உட்கார்ந்துருப்பா? இங்க பாருங்க, எல்லாரும் பேசிட்டே இருக்க கூடாது. போடுமா சொல்லிட்டு. சொன்னாங்க சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க, ஐயோ என்னாச்சு? ராஜாவின் பொற்சிலைய பணியன்னு சொன்னாங்க, இல்லைன்னா தீக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க, அனனியா மிஷாவே சரியா பணியல, மூவர் பணியலன்னு போய் கோல் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? சொன்னாங்க சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க, வந்தாங்க தீக்குள்ள தூதரும் வந்தாங்க, நெருப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யலங்க, மூவரும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயிச்சாங்க, நீயும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயித்திடு, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ. ஆக்ஷன் பார்த்துடலாமா? சொன்னாங்க சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க, ஐயோ என்னாச்சு? ராஜாவின் பொற்சிலைய பணியன்னு சொன்னாங்க, இல்லைன்னா தீக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க, அனனியா மிஷாவே சரியா பணியல, மூவர் பணியலன்னு போய் கோல் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? சொன்னாங்க சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க, வந்தாங்க தீக்குள்ள தூதரும் வந்தாங்க, நெருப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யலங்க, மூவரும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயிச்சாங்க, நீயும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயித்திடு, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ, ஜெய்கோ ஜெய்தியாகி வாயிசு மசிகோ ஜெய்கோ. ஆக்ஷன் பண்ணிடலாமா? எல்லாரும் எந்திரிங்க பார்க்கலாம்.
ஒன்ஸ் மோர் தான் நீங்கள் எல்லாரும் பண்ண போகிறீங்க. சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க. ஐயோ என்னாச்சு? ராஜாவின் பொற்சிலைய பணியனும் சொன்னாங்க, இல்லைன்னா தீக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க. அனனியா மிஷாவே லசரியா பணியல, மூவர் பணியலன்னு போய் கோல் சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? சொன்னாங்க கத்தரி தெய்வம்னு, போட்டாங்க தீக்குள்ள போட்டாங்க. வந்தாங்க தீக்குள்ள தூதரும் வந்தாங்க, நெருப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யலங்க. மூவரும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயிச்சாங்க. நீயும் விசுவாசத்தால் பாடுகளை ஜெயித்திடு. ஜெய்கோ ஜெய்தி யெகோவா இயேசு மசீஹோ, 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 ஜெய்கோ. சரி உட்காருங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சேனாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாட்டில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் உங்களையும் தான் நிறுத்தின பொற்சிலையை பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்புகிறான். சகல ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்திய இந்த சிலைக்கு சிலையை யாராகிலும் பணிந்து கொள்ளாமற் போனால் அந்நேர்மை எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவான். எக்காலம் கிண்ணரம் தம்புரு வீணை முதலான சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை எவனாகிலும் பணிந்து கொள்ளாமற் போனால் அந்நேரமே எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவான். ராஜாவே,
நீர் என்றும் வாழ்க. நீர் நிறுத்தின பொருசலை வாழ்க. எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு இவைகள் வாசிக்கப்படும் பொழுது நீர் நிறுத்தின பொருசலையை தாழ பணிய வேண்டும் என்று நீர் சொன்னீரே, அதை பணியாதவர்கள் எரிகிற அக்னி சூழலில் போடப்பட வேண்டும் நீர் சொன்னீர் அல்லவோ? இதோ இங்கே நிற்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் உம்மை மதிக்கவும் இல்லை, உம்முடைய பொற்சிலையை வணங்கவும் இல்லை. என்ன, நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்கவில்லையா? யார் அவர்கள்? அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. வாருங்கள், ராஜா அழைக்கிறார். வாருங்கள். ராஜாவை இவர்கள் தானா? என்ன துணிகரம் உங்களுக்கு? இங்கு வாருங்கள். இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் இதே கீத வாக்கியம் இசைக்கப்படும். நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும். அப்படி வணங்காவிட்டால் உங்கள் மூவரையும் எரிகிற அக்கினி சூளையில் போட்டு விடுவேன். உங்களை யார் தப்புவிக்கிறார் என்று பார்க்கிறேன். நடக்கட்டும். என்ன ஒரு துணிகரம்! நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்கக்கூடாதபடிக்கு என்ன ஒரு இருதய கடினம்! நேபுகாத் நேச்சாரே, நீங்கள் நிறுத்திய இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் எங்களை அக்கினி ஜுவாலையிலே போட்டாலும் நாங்கள் இதை பணிந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் ஒருவேளை உமக்கும் உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி ஜுவாலைக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பார். நாங்கள் என்ன நடந்தாலும், ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். பார்ப்போம் யார் உங்களை விடுவிக்கிறார் என்று நானும் பார்க்கிறேன். யார் அங்கே? மந்திரியாரே, அழைத்து செல்லுங்கள். சூளையை 7 மடங்கு சூடாக்குங்கள். மூவரையும் அழைத்து சூளைக்குள் போட்டு விடுங்கள். ஆம் ராஜாவே. நம்மை பணிந்து கொள்ளாவிட்டால், நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாவிட்டால் இதுதான் தண்டனை. பார்ப்போம் யார் இவர்களை விடுவிக்க வருவார் என்று. என்ன, 3 பேரை மாத்திரம் தானே சூளையில் போட்டார்கள்? கண்ணேதும் எனக்கு தெரியவில்லையா? 4வது ஒரு நபர் தெரிகிறாரே. யார்? மந்திரியாரே. ஆம் ராஜாவே, 4வதா தேவசாயல் பொத்த ஒரு மனிதர் உள்ளே இருக்கிறார். ஒருவேளை இவர்கள் சொன்ன தேவன் தான் உண்மையுள்ள தேவனா இருப்பாரோ? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் துரிதமாய் வெளியே வாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே உண்மையான தேவன். இவர்கள் தேவனை நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன். நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல் இவர்கள் சரீரங்களை அக்கினி சூளைக்கு இரையாக கொடுத்தாலும் அவர்கள் ஆராதித்த தேவன் அவர்களை விடுவித்தார். இவர்களுடைய தேவனே உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன், அவரே ரட்சிக்கிற தேவன். எல்லாரும் ஸ்கிட் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? என்ன ஸ்கிட் போட்டோம்? சரி சரி, நம்ம இப்போ உண்மை சம்பவம் பார்ப்போம். ஒரு அண்ணா எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் பாடுகளை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அண்ணா நேம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன். அந்த அண்ணன் பேர் லக்ஷ்மி நாராயணா, முழு பேர் லக்ஷ்மி நாராயணா கவுடா. அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற ஹெப்பால் ஹெம்பபுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க.
அவங்க வந்து இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து 2 சகோதரிகள் 1 சகோதரர் இருந்தாங்க. அவங்க 2 சகோதரிகள் அப்புறம் ஒரு சகோதரர்கள் வந்து என்னென்னா அவங்க 3 பேருமே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயண அண்ணா வந்து என்னென்னா அவங்க வந்து காலேஜ் போகும்போது கெட்ட நண்பர்களோட சேர்ந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையாயிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இழிவாக பேசுகிறது, கிண்டல் பண்ணுறது, அதே மாதிரி அப்படி சின்ன சின்ன சண்டையெல்லாம் ஆரம்பித்து வெட்டு குத்து அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இதாகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க வந்து சிறையில் வந்து இந்த லக்ஷ்மி நாராயண அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடைபட்டுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து அதிகாரிகளோட செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயணனை வந்து ஜெயிலிருந்து விடுதலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேஸில் வந்து இந்த லக்ஷ்மி நாராயணன் திரும்பவும் தப்பு பண்ணி திரும்பவும் ஒரு சிறைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த சிறையோட பேர் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே மிக கொடுமையான சிறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிற திஹார் சிறைக்கும் அடுத்தது 2வது கொடிய சிறை என்று அழைக்கப்படும் பெல்லாரி சிறைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப கவலை, நம்ம பையன் வந்து என்ன பண்ணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வரணும், எல்லாரும் மாதிரியும் நல்ல பிள்ளையாக வளரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்படி தானே எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. எல்லா அம்மா அப்பாவுக்கும் அந்த பையன் வந்து ஜெயிலுக்கு போகிறது பிடிக்குமா? உங்கள் வீட்டில் யாராச்சும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? இல்லை. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க, கிறிஸ்டின் ஃபேமிலியா ஹிந்து ஃபேமிலியா? சரி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து அந்த அண்ணனுக்காண்டி கோயில் குளத்துக்கெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அவங்களுடைய மாங்கல்யத்தை வந்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து பரிசாக அளிச்சிருந்தாங்க. பரிசாக அழிச்சும் அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணலை, மாறவே இல்லை. திரும்பவும் என்னென்னா குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாயிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க நண்பர்கள் வந்து அந்த அண்ணனை நிபந்தனை ஜாமீன்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். அவங்கள அந்த அண்ணனை நினச்சி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். எப்போ அப்படின்னா 1988 வருஷத்தில் அவங்க அம்மாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்காங்க. எங்கே அப்படின்னா ஹப்பாவில் இருக்கிற பேப்டிஸ் மருத்துவமனை. ஹப்பாவில் இருக்கிற பேப்டிஸ் மருத்துவமனைக்கு சேர்த்துருந்தாங்க. அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாருமே என்னதுன்னா ஓரளவுக்கு கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ முன் வந்தாங்க. ஆனால் லக்ஷ்மி நாராயணா வந்து என்னது சொல்லவே விடலை. அப்போது அவங்க அம்மா இல்லாத நேரமாக பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா நர்சஸ் வந்து ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் எப்படி மனுஷங்களாம் இங்கே வந்தாங்க, நம்மளுடைய பாவத்துக்காக ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டாங்க, நம்மளுடைய பாவத்தை முழுசுமாக ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, கடைசி காலத்தில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளை நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து ஏசப்பா பற்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கை வந்து அப்புறம் கொஞ்சம் 15 நாளைக்கு அப்புறம் அந்த நர்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு பைபிள் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து என்னென்னா ரீட் பண்ண தெரியாது. சரி, பைபிளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து என்னென்னா அவங்க அம்மாவோட அலமாரியில் வந்து பைபிளை வச்சுருவாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி நாராயணன் அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பைபிளை எடுத்து வீசிடுவாங்க. அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப கோவம் வந்து வீசிடுறாங்க. அந்த அண்ணனுக்கு அன்னைக்கு பார்த்து நைட்டு ஃபுல்லாக என்னமே வரல, தூக்கமே வரல. அப்போ என்ன நினைக்கிறாரு, சரி அந்த பைபிளில் உள்ள தப்பை நம்ம கண்டுபிடிச்சி உலகத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவோம், ஏசப்பா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஏசப்பா வந்து வெளிநாட்டு கடவுள் தானே. அப்போ அந்த பைபிள் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். நம்ம பைபிளில் இருக்கிற தப்பை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து பிரசித்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் நினைப்பாங்க. அப்போ போயிட்டு அந்த சரி பைபிள் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாசிப்போம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் போய் என்ன பண்ணுறாங்க, பைபிளை எடுக்காங்க. எடுத்து ரீட் பண்ணும்போது பைபிளில் எந்த தப்புமே இல்லை. அந்த அண்ணா வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, எல்லாமே தப்பாக இருக்குது. அந்த அண்ணனுடைய வாழ்க்கையில் உள்ள தப்பை என்ன பண்ணுச்சு, வேதாகமும் ஒவ்வொன்றா சுட்டி காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அண்ணன் பைபிள் வாசிக்க அவங்க வந்து மனம் திரும்புகிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா வாசித்த உடனே அவங்களுக்கு வந்து 5 இரவே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன அவங்களோட பாவத்தை எல்லாத்தையுமே அறிக்கை பண்ணி ப்ரேயர் பண்ணுறாங்க. வந்து எப்போ அவங்க வந்து திருச்சபைக்கு போகிறாங்க அப்படின்னா 1989 வருஷம் ஹெப்பா பாப்டிஸ்டில் இருக்கிற ஒரு
திருச்சபைக்கு சரி நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், சர்ச்சுக்கெலாம் போனால் இயேசுவை பற்றி அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க அம்மாவும் பார்க்காங்க, என்ன இவனுடைய நடத்தை அப்புறம் நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே என்னது ஒரு மாற்றம் இருக்கே, நல்ல பையன் மாதிரியே தெரிகிறானே, நம்மளெல்லாம் எதிர்த்தே பேச மாட்டேங்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி தானே? நீங்கள் சேட்டை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் சேட்டை பண்ணாமல் இருந்தால் அவங்க அம்மா சொல்லுவாங்களே, என்ன இன்றைக்கி சேட்டையே பண்ணல, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா திருச்சபைக்கு போகிறான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, நீ வந்து கிறிஸ்டினோட கடவுளை வந்து நீ வந்து கும்பிட்டா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்ம மேலே கோவப்படுவாங்க, நம்மளை இழிவாக பேசுவாங்க, அப்படிலாம் நீ என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அந்த அண்ணன் அப்படின்னா, அவங்க அம்மா பேச்சை என்ன பண்ணல, கேட்கல. ஏசப்பாவை அந்த இடத்துல விட்டு கொடுக்காம திரும்பவும் சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு, இல்லை நீ வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருந்தாங்க. அந்த அண்ணனும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு மிஷினரியோட வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷினரி பணியை பண்ணிவிட்டு வெளியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த அண்ணனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் உறுத்துது, என்னென்னா சரி நம்ம எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம்றோம், நம்ம வீட்டில் நம்ம அம்மா எல்லோரும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும், ஏசப்பாவை உலக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு சிந்தனை தோணுது. அவங்க அம்மாவுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து இவங்களை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் இவன் நடத்தையில் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் மனசு மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த அண்ணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த அண்ணன் உணர்வாங்க, நம்மளை வந்து ஏசப்பா மிஷினரி வாழ்க்கைக்கு தான் நம்மளை வந்து அழைச்சிருக்காங்க, அதனால நம்ம ஒரு சபையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2008 வருஷத்தில் என்ன அப்படின்னா அந்த ஆலயத்தில் வந்து அவர் கட்டப்பட்ட ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து அவங்கள ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பாவை நீ தூஷித்து என்ன பண்ணால் அடித்து போட்டுருந்தாங்க. அவங்களுடைய ஆலயத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அடித்து நொறுக்கி தீச்சுரை ஆக்கப்பட்டுச்சு. சரியா? தீச்சுரை ஆக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி போட்டாச்சு, இவனும் இன்னும் உயிர் பிழைக்க மாட்டான், இனிமேல் இந்த ஊழியம் வந்து என்னது வளராது, சபையும் நடத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவன் வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து மரண தருவாயில் இருக்கும்போது மருத்துவமனையில் சேர்த்துருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா போய் பார்க்க போகும்போது அவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏசப்பாக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி தானே? அவங்க அம்மாவை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க வந்து என்னென்னா ஏசப்பாவை முழு மனதோட நம்பினாங்க. அப்போது இவர் வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து 63 சபைகள் வந்து கட்டப்பட்டு அவரால் ஸ்தாபிக்கப்பட்டுச்சான். இவரால் என்னது வேதாகம கல்லூரியும் என்ன பண்ணுச்சுன்னா அவர் நடத்திட்டு வந்தார். சரி, இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன பண்ணோம், நிறைய பாடுகள் வரும். அப்படி தானே? இப்போ நான் ஒரு கிறிஸ்டின் பிள்ளை, இப்போ வந்து நம்ம வெளியில் போயிட்டு நம்ம வந்து ஏசப்பா பற்றி சுவிசேஷமாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உடனே என்ன பண்ண முடியாது, நம்மளால் அறிவிக்க முடியாது. அங்கே இருக்கிற மக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். அந்த மக்களுடைய மனநிலைமை எல்லாமே எப்படி இருக்கணும், இதாக இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப இந்து குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம ஏசுவை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்கிடக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கணும். சில பேர் என்னென்னா நீ சொல்லாதம்மா எனக்கு வந்து இந்து கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜெபிச்சு நம்ம அந்த ஊழியத்தில் எவ்வளோ பாடுகள் வந்தாலுமே அதை மேற்கொண்டு வர்றதுக்கு ஏசப்பா கிட்ட வந்து நம்ம பலன் கேட்கணும். அவங்க போயிட்டாங்களே, இதோட கூப்பிடட்டா? சரி, நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல ஸ்கிட்டில், அதை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். காமெண்ட் செக்ஷன் போகலாம். என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் அவங்க அந்த சிலையை பணியவே இல்லை? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இமானுக்கு நேபுகாத் நேச்சர் பணியலையாம். சரி, ஓகே. நேபுகாத் நேச்சர் தான் அந்த சிலையை உண்டாக்குனாங்க. அவங்க 3 பேருமே இந்த சிலையை வணங்கவே இல்லை. ஏன் வணங்கலை? எதுக்காக அவங்க அந்த சிலையை வணங்கலை? நம்மளுடைய காட் யாரு? ஏசு. சரியா? ஏசப்பாவை தவிர மற்ற நம்ம எதை ஆராதிச்சாலும் அது என்னது?
விக்கிரக ஆராதனை. சரியா? நீங்கள் ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்க உங்களை ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ளே அந்த அவ்வளோ பெரிய தீக்குள்ளே தூக்கி அவங்கள போட வர்றாங்க. 7 மடங்கு அந்த தீ எரியுது. நம்ம இங்கே கவனி, 7 மடங்கு அந்த தீ எரியுது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயமே இல்லை. ஏன் பயம் வரல? ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. அடுத்தது அவங்க 3 பேருக்குள்ளே இருந்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சரியா? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அவங்க பாடுபட்டாலும் உங்களுக்கு கவலையே வரல. ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எவ்வளோ பாடுகளுக்குள்ளே போனாலும் எவ்வளோ உபத்திரவங்களுக்குள்ளே போனாலும் நம்மளை எதுவுமே சேதப்படுத்தாது. ஏன்னா நமக்குள்ளே யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு விசேஷித்த ஒரு ஆவியானவர் இருந்தாங்க. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். நமக்கு இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்காங்க. நீ வந்துட்டு இன்னைக்கு இதை பண்ணணும், இதை பண்ணலைன்னா அந்த தீக்குள்ளே தூக்கி உன்னை இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஏசப்பாவுக்கு பிடிக்காதது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீக்குள்ளே போடுறது பார்த்து நம்ம பயந்து போய் நம்ம செஞ்சுட்டு வந்துடுவோம், அப்படி தானே? ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்களுக்குள்ள ஏசப்பா இருந்ததுனால ஆவியானவர் இவங்களுக்குள்ள அக்னியாக இருந்தாங்க, நெருப்பாக இருந்தாங்க. அப்படி ஃபயராக அவங்களுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருந்ததுனால அவங்களால அந்த தீயை கண்டு அவங்களுக்கு பயமே வரல. இதுக்குள்ளே போட்டு இவங்க என்னை கொன்று போட்டாலும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஏசப்பா கூட போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு தூக்கிட்டு போனாங்கல்ல உள்ளே போடுறதுக்கு, அவங்கெல்லாம் அந்த அக்னிக்குள்ளே பக்கத்தில் வந்தோடனே அவங்க கருகி போயிடுவாங்க, அவங்க உடனே எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வெளியில் வரும்போது இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவங்களுடைய முடி கூட கருகுன அந்த ஸ்மெல்லே வராது. அந்த அக்னியோட ஸ்மெல் அவங்க ஹேரில் கூட இல்லையாம். அவங்க ஏசப்பா எப்படி பாதுகாத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஏசப்பா எவ்வளோ அழகாக அவங்கள சுற்றிலும் வேலி அடைச்சி உலாவுனாங்க. அதே போல தான் ஏசப்பாவுக்காக நீங்கள் பாடுபடும் போது ஹோலி ஸ்பிரிட் உங்கள் கூடவே வருவாங்க. உங்கள் பாடுகளில் ஏசப்பா உங்களுக்கு பலன் தருவாங்க. சரியா? நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க. நம்ம கேட்ட அந்த உண்மை சம்பவத்துலையுமே அவங்க எவ்வளோ பாடு ஏசப்பாவுக்காக சகிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? முழங்கால் போட்டுக்கோங்க, ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். kneel down. சத்தம் போடாதீங்க. முழங்கால் போட்டாச்சா? ஜோம் பண்ணுவோமா? ஏசப்பா, உங்களை தவிர வேற எதையுமே நான் ஆராதிக்க மாட்டேன். ஏசப்பாவுக்கு பிடிக்காத எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஏசப்பாவுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எவ்வளோ தைரியமாக இருந்திருக்காங்க, எவ்வளோ ஏசப்பாவுக்காக உண்மையாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இப்போது உண்மை சம்பவத்தில் பார்த்த அந்த அண்ணன் கூட ஒரு ஹிந்துவாக இருந்து ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவங்க ஏசப்பாவுக்காக எவ்வளோ சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி தான் வாழணும், ஏசப்பாவுக்காக வாழணும். நம்ம வாழ்ந்தோன்னா ஏசப்பாவுக்காக நம்ம வாழணும். எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஏசப்பா, நான் உங்களுக்காக வாழ போகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த உண்மை சம்பவத்தில் கேட்ட அந்த அண்ணனை போல் நான் உங்களுக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். பாடு வந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக நிற்பேன் ஏசப்பா. கடைசி வர இந்த பூமியில் என்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அண்ணன் போல் நான் உங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறீங்க அப்பா. அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் உமக்காக உண்மையாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பாடுகளின் மத்தியிலே உங்களை நாங்கள் வெட்கப்படுத்தாமல் அப்பா, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மறுதளிக்காமல் உமக்காக உண்மையாக வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க அப்பா. தகப்பனே, நாங்கள் உண்மை சம்பவத்தில் கேட்ட அந்த அண்ணாவை போல் அப்பா உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. எங்களை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, உம்முடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நடத்துங்க. இங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க கண்ட்ரோல் எடுங்க. ஹோலி ஸ்பிரிட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் எடுங்கப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்க பலத்த அக்னியா இறங்கி வாங்க. நீங்க இறங்கி வந்து நீங்க மகிமைப்பட போறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஹாய், ஹலோ, பிரைஸ் த லார்ட். சரி, எல்லாம் உங்கள் நோட்டு, பேனா, பென்னு, பென்சில் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. காலையில் எதில் தொடர்கதை முடிஞ்சது? 12. சபையா? டாக்டர் ஜி போப் அவங்களுடைய மகளுக்கு என்ன ஆச்சு, என்னதான் நடந்துச்சு? டக்கருக்கு என்ன போயிட்டுருக்கு? கடிதம் போயிட்டுருக்கு. டக்கர் ஐயாவுக்கு அந்த கடிதத்தை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்க? பண்ணை விலையிலேருந்து வேகமாக கிளம்பி சாயர்புரத்தை நோக்கி என்ன பண்ணாங்க? வந்தாங்க. அவருடைய மகளுக்கு வந்து ஒரு மரணத்திற்கு ஏதுவாக உண்ணாகக்கூடிய ஒரு வியாதி இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அந்த மகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய டக்கர் ஐயா உயிரோடு என்ன பண்ணாங்க அப்படின்னா காப்பாற்றினாங்க. இப்படி அநேக ஊழியர்களுக்கு டக்கர் ஐயாவுடைய மருத்துவ பணியானது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருந்தது. அவங்க வந்து பொது மக்களுக்கு, தன்னுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய மிஷினரிகள், தங்களோடு உடன் வந்த பழைய மூத்த மிஷினரிகள், உடன் வந்த மிஷினரிகள் அநேகருக்கு வந்து மருத்துவ சேவையை செய்வதில் நம்ம டக்கரையா என்ன பண்ணாங்கன்னா அயராது என்ன பண்ணாங்க? உழைச்சாங்க. விசேஷ விதமாக மெஞ்சானபுரத்தில் உள்ள நண்பர் இதே டைமில் வந்து ஒருத்தங்க அவங்க வீட்லேயும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான சிகிச்சை அளித்து அவங்களும் டக்கர் ஐயாவினுடைய மருந்தினால் அன்பினால் குணப்படுத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆன்மீக வாழ்விலும் சரீர வாழ்விலும் அநேகரை ஊக்கப்படுத்துவதை என்ன பண்ணியிருந்தாங்க? நம்ம டக்கையா நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இப்படி வளர்ச்சி பெற்றதில் முதல்ல டக்கரையா ஒரு ஊருக்கு வந்தாங்க, அப்படி தானே? பாளையங்கோட்டையில் அவங்க குற்றாலத்துலேருந்து நேராக பாளையங்கோட்டையிலேருந்து முதல்ல ஒரு பகுதிக்கு போய் பார்க்க போனாங்க. அது என்ன பகுதி? கொங்குராயன் குறிச்சி. அந்த கொங்குராயன் குறிச்சிக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னாகவே என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க இருந்த மக்கள் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றி வந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தை நன்கு கற்பதிலும், நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைப்படுவதிலையும், ஆலயத்திற்கு சரியான வழியில் நடந்து போகிறதுலையும், அங்கே இருக்கிறது எல்லாவற்றிலையும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது வேதத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்டாலும் உடனடியாக டக்குன்னு பதில் சொல்கிற அளவுக்கு அந்த வேதத்தை என்ன பண்ணாங்கன்னா போட்டி போட்டு படிச்சிருந்தாங்க. இங்கே நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி வேதத்தை போட்டி போட்டு படிக்கிறீங்களா? நம்ம ஜூனியரா அக்காமாரு, தம்பிமாரு, பின்னால் இருக்கிற இன்டர் அக்காமாரு, அண்ணமாரு, நீங்கள் வேதத்தை அப்படி படிக்கிறீங்களா? இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க? வேதத்தை வாசிங்க. நம்மளுடைய வேதத்தில் அநேக நல்ல நல்ல கதைகள் இருக்கிறது, நமக்கு கொடுக்குற நிறைய அறிவுரைகள் இருக்கிறது, பலவிதமான பொக்கிஷத்தை தான் ஏசப்பா நமக்கு முத்துக்களாக தந்திருக்காங்க. அந்த வேதத்தை என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கொங்குராயன் குறிச்சியில் இருந்த மக்கள் வந்து அதிகமாக படிச்சிருந்தாங்க. அதை நம்ம டக்கரையா அவருடைய குறிப்பில் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் நல்லா படித்தவங்க கூட தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஞானவான்களாக இருக்காங்க. அங்கே இருக்கிற பெண்கள் வந்து அந்த வேத அறிவில் நல்ல தேறினவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்க கூட வெட்கப்படணும் இங்கிலாந்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லி தன்னுடைய குறிப்பில் எழுதி தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் அனுப்பி இருந்திருக்கிறாரு. இப்படியாக சபையினுடைய வளர்ச்சி வந்து மிகவும் அதிகமாக பெருகி கொண்டே இருந்தது. மக்கள் ஆலயத்திற்கு வர்றது, பள்ளிகளுக்குள்ள சேர்றது பிள்ளைங்க, இப்படின்னு சொல்லி அவனுடைய வளர்ச்சி பணியாது உயர்ந்து கொண்டே சென்றது. இப்படி நல்ல வளர்ச்சி அடைந்து வர்ற நம்மளுடைய டக்கரையா கூட இருக்கிற எல்லாரையும் ஒரு சில நில உரிமையாளர்கள், பணக்காரர்களுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்கிற அந்த பண்ணை விலையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்கள துன்புறுத்தணும்னு நினச்சி அடிக்கடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து அறியாமையினாலும் அவங்களுடைய பனை தொழில் செய்கிறதுனாலையும் அவங்க கல்வியறிவு இல்லாதமல் இருக்கிறதையும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா நிலங்கள், அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்கன்னா பறித்து கொண்டாங்க. இதனால் இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் அபகரித்து கொண்டதுனால இவங்க யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியல. இவங்களுக்கு எதுவுமே தெரியல.
என்ன பண்ணணுன்னே தெரியல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நேர நாடி போனது நம்ம டக்கர் ஐயாவை தான். டக்கர் ஐயா வந்து சரியான நேரத்தில் சரியான உதவி செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு, அதாவது நியாயம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உதவி செஞ்சாங்க. இதே போல் 1845ஆம் ஆண்டு இறுதியில் கிறிஸ்தவர்கள் அதிக துன்பத்திற்கு என்ன பண்ணாங்கன்னா உண்டாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய வீடுகள் தகர்க்கப்பட்டது, அவங்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பெருகி கொண்டே இருந்துச்சு. அந்த மக்களுக்கெல்லாம் வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டக்கரையா வந்து ரொம்ப முயற்சி எடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல முறையில் அவங்கள வழிகாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாக ஒரு நல்ல வழிகாட்டியாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இருந்து வந்தாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து கொள்வதற்கு எந்த ஒரு பாடு வந்தாலும் சரி நாம் எப்படி வந்து அதில் ஜெயத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னால் நின்று ஒரு வீரனை போல தன்னோடு அண்டி கொண்ட எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வழி நடத்தி செஞ்சாங்க. கல்வியிலையும் சரி, அவங்களுடைய நற்செய்தி அணிவிக்கிற பணியிலையும் சரி, புறமதசர்களுக்கு தேவையானதை செய்கிறதுலையும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு வீரனை போல கூட இருந்து அஞ்சாமல் என்ன பண்ணாங்க அந்த ஜனங்களை வழி நடத்தி செஞ்சாங்க. மங்களக்குறிச்சி, ஆழ்வார் தொகுப்பு போன்ற இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவாலயம் கட்டுவதற்காக செங்கற்கரெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணாங்க அந்த ஆட்கள் வந்து தகர்த்து போட்டுட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணலை, எங்களாலெல்லாம் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி பொய்யான தீர்ப்பெல்லாம் எழுதி என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு அனுப்புனாங்க. ஆனால் நம்ம டக்கரையா விரைந்து சென்று அந்த இடத்துல நடக்கிறத பார்த்து அதுக்கு சாட்சிக்காரங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த பகுதியில் போய் இவங்கெல்லாம் பண்ணவே இல்லை, இப்படி தான் இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆட்களுக்கு யார்கிட்ட போய் அவங்க போட்டு கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்க உதவி செஞ்சாங்க. அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உறுதுணையாக இருந்தாங்க. இப்படி ஒரு சில இடத்துல ஆலயம் கட்டுவதற்கான எல்லா பொருளையும் வாங்கி வச்சுருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் தகர்த்து போட்டு போயிடுவாங்க. இப்படி அந்த இடத்துல எல்லா இடங்களுக்கும் சென்று என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல வழிகாட்டியாய் ஒரு வீரனை போல என்ன பண்ணாங்க அப்படின்னா செயல்பட்டாங்க. ஒரு இடத்துல கோயில் கட்டுவதற்காக வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது அங்கே இருக்கிற உபதேசிமார் அந்த ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சிட்டு போய் 15 பேர் என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சிட்டு போய் 20 மைல் தொலைவில் உள்ள ஒரு தாசில்தார் அலுவலகத்திற்கு என்ன பண்ணிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி நம்ம டக்கரையாவுக்கு கிடைச்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா விரைந்து என்ன பண்ணாங்க அங்கே போனாங்க. சபை உபதேசியார் மற்றும் சபையை சார்ந்த 15 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா ஒரு சமன் போட்டாங்க. அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தாசில்தார் அலுவலகத்திற்கு 15 மைல் தூரத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் என்ன பண்ணாங்க நம்ம டக்கரையா அவங்களுக்காக பரிந்து பேசி அங்கே இருக்கிற நியாயத்தை எடுத்து கூறி அவங்களுக்கு நல்ல ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அது போக அவங்களுக்கு எதிர்த்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க கூட நின்று எல்லா வேலையும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா உறுதுணையாக இருந்தாங்க. இப்படி படிப்படியாக டக்கரையா செஞ்ச பல முயற்சியினால் டக்கரையா மூலமாக சிறுவர்களுக்கான விடுதி பள்ளி ஒன்று டக்கரையாவால் ஆரம்பிக்கப்பட்டது. அது 14 பேர் அனுமதிக்கப்பட்டனர். தமிழ்வெளி கிராம பள்ளி வந்து 19 பள்ளியில் இருந்து 19ஆக உயர்த்தப்பட்டது. அங்கே மாணவர்களின் எண்ணிக்கை 385லேருந்து 638ஆக உயர்ந்தது. பெண்களுக்கான விடுதி பள்ளியில் 20 சிறுமிகள் சேர்ந்து கல்வி கற்று வந்தனர். சிறுவர்களுக்கான விடுதி பள்ளி வந்து டக்கரையாவால் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் வந்து முதல்ல 14 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தன. தமிழ்வெளி கிராம பள்ளியானது 10 பள்ளியிலிருந்து 19 பள்ளியாக உயர்த்தப்பட்டது. அங்கே மாணவர்களுடைய எண்ணிக்கையானது 385லிருந்து 638ஆக உயர்ந்தது. பெண் விடுதி பள்ளியில் 20 சிறுமிகள் சேர்ந்து கல்வி கற்றனர். டக்கரையாவோட காலத்தில் இந்த சமயம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது சென்னையின் ஆயராக இருந்த ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் டாக்டர் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா இந்த பகுதிக்கு வருகை தந்து இங்கே இருக்கிற எல்லாவற்றையும் வந்து பார்த்து இவங்கள்ட்ட என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 147 பேருக்கு திடப்படுத்தல் ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதன்படியாக அந்த நாட்களில் அந்த சந்தர்ப்பத்தில் 147 பேருக்கு திடப்படுத்தல் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாட்களில் சென்னையிலிருந்து ஆயர் டாக்டர் ஸ்பென்சர் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா
147 பேருக்கு என்ன பண்ணாங்க, திடப்படுத்தல் ஆராதனையை நடத்தி வச்சாங்க. இப்படி பல சோதனைகள் மத்தியிலும், விடுதி பள்ளிகள் மத்தியிலும், பாடசாலைகள் மத்தியிலும், உபதேசியார்களை வழிநடத்துவதிலையும், தனக்கு உடன் இருக்கிற இளைஞர்களை முன்னோக்கி மிஷனரி பணியை ஊக்கப்படுத்துவதிலையும் அயராது உழைச்ச நம்மளுடைய டக்கரையா அதிகமாக இவங்களுக்காக போராடினாங்க. அவங்களோட அவங்களுடைய மனைவியும் இணைந்து கொண்டாங்க. பெண் விடுதி பள்ளியில் படித்த 16 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாய் பெண் விடுதி பள்ளியில் தங்கி படித்த 16 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இப்படி கொடுக்கப்பட்டு அந்த பள்ளியில் நல்ல முறையில் படித்து உயர்ந்து வர்றவங்கள நம்மளுடைய பாளையங்கோட்டையில் இருக்கிற செமினரிக்கு அனுப்பி உயர் பள்ளி படிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்கரையாக வழிவகை செய்து கொடுத்தாங்க. பெண் பள்ளியில் படித்த 16 பேருக்கு என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவங்க தொடர்ந்து கல்வி கற்றுக்கிறதுக்கு பாளையங்கோட்டையில் உள்ள செமினரிக்கு அனுப்பி தொடர் கல்வி பயில்வதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உதவி செஞ்சாங்க. 1846 டிசம்பர் மாதத்தில் பண்ணை விலை அந்த மிஷின் வளாகமானது ஒரு ஞாயிறு பள்ளியை, அங்கே ஒரு ஞாயிறு பள்ளியை நம்ம டக்கரையா, அதுபோல் அவங்க மனைவி பெயர் என்னது, ஹாரியட் மார்சல் அவங்க, அது போக அவங்க உடன் இருந்த உபதேசியார்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஞாயிறு பள்ளி நடத்தினாங்க. அந்த ஞாயிறு பள்ளி ரொம்ப விசேஷமாக சிறு குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. அது ஒரு பெரிய ஞாயிறு பள்ளி அப்படின்னு சொல்லி நம்முடைய ஐயா அவருடைய குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மிஷின் பள்ளியில் படித்த மாணவர்கள் இங்கே சொல்லி கொடுத்த நல்ல விதமான கருத்துக்களை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்பற்றி வந்தாங்க. நீங்கள் கூட இந்த 10 நாளும் இந்த இடத்துல அமர்ந்திருந்து அநேக காரியங்களை வெற்றியோட எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக்கொண்டு போகிறீங்க. பயத்துலேருந்து எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக்கொண்டீங்க, பாவத்துலேருந்து எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக்கொண்டீங்க, பலவீனத்துலேருந்து எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக்கொண்டீங்க, கவலையை எப்படி வெற்றி பெறணும்னு கற்றுக்கொண்டீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றி என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நம்ம கடைபிடிக்கணும். அதுபோல் அந்த பெண் விடுதி பள்ளியில் படித்து வந்த ஒரு அக்காவுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு புற மதஸ்தர், அவங்களுக்கு புற மதஸ்தர்களுக்கு ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடத்துல இந்த அக்கா அந்த குடும்ப வாழ்க்கையில் சாட்சியாக இருந்தாங்க. சாட்சியாக இருந்து தன்னுடைய கணவருக்காக தான் கற்றுக்கொண்டதில் எல்லாவற்றிலையும் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்ததுனால அவருடைய கணவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்முடைய இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அவரும் இந்த வழியை பின்பற்றுவதற்கு என்ன பண்ணார்னா தன்னையே அர்ப்பணித்து அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்கரையாவை சந்தித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. இவ்வாறு ஜானினுடைய மருத்துவ பணி என்ன பண்ணிச்சு அப்படின்னா மேல் நோக்கி வளர்ந்துச்சு. நோயுற்ற அநேகரை குணப்படுத்தும் ஒரு கருவியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய ஐயா தீவிரமாக செயல்பட்டு வந்தாங்க. ஒரு சமயம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பயங்கரமான ஒரு நோய் காரணமாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஐயா கொடுத்த மருந்தினால அந்த குழந்தை சுகம் பெற்றதை நினச்சி அந்த தாய் தகப்பன் என்ன பண்ணாங்க, தாங்கள் அணிந்திருந்த தாயத்துகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்கள் அந்த ஏசப்பாவை என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்ளுதோம், அவர் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி அவங்கள ஏற்றுக்கொண்டு தேவனை என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்பற்றி நடந்தாங்க. அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒளியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம டக்கர் ஐயா இருந்தாங்க. அநேகர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, மருத்துவ பணியின் மூலமாக, கல்வி பணியின் மூலமாக, ஆலயத்தில் உபதேசியார்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்து வந்த நம்ம டக்கரையாவினுடைய இங்கே இருந்த கால சூழ்நிலையினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு. அவருக்கு வருகிற நோயெல்லாம் தீவிரமாக மாறிக்கொண்டே வந்துச்சு. அது தீவிரமாயிட்டே இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம், எங்கே போய் சிகிச்சை எடுக்கலாம்னு சொல்லி அவர் யோசிச்சு கொண்டே இருந்தார். அவருடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டே இருந்தது. அவர் உயிருக்கே ஆபத்தான முறையில் அந்த நோய் இருந்துச்சு. அவருக்கு அப்படி என்னதான் நோய் இருந்துச்சு, என்னதான் அவருடைய நிலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் ஜெபம் ஜெபம். எல்லாரும் நேராக இருந்துச்சுக்கோங்க, நேர் முழங்கால் போட்டுக்கோங்க.
டக்கரையா சொன்னதை கேட்டு அநேகர் இயேசுவண்டை திரும்பினாங்க. அதே அவருடைய வாழ்க்கை வரலாறை கேட்டுக்கிட்ட இருக்கிற நீங்கள் எல்லாரும் இயேசுவண்டை திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அவருடைய வார்த்தையை சுமந்து செல்வதற்கு பாத்திரவான்களாக இருப்பீங்களா? இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, உண்மையிலே நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பாத்திரவான்களை எங்களை மாற்றுங்க ஏசப்பா. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு நல்ல கருவியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை விட்டு விடக்கூடாது, அதன்படி நடக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளாக, தீமையை விட்டு பாடுகளை விட்டு, என்ன நேர்ந்தாலும் எங்களுக்கு என்ன யார் எந்த தீமை செஞ்சாலும் எங்களுக்கு பாடுகள் வந்தால் கூட எல்லாவற்றிலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போன்னு நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்ப்பீங்களா? ஏசப்பா கிட்ட மட்டும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உடனே வந்து பதில் கொடுக்க காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் ஜெபத்தின் மூலமாக ஏசப்பா கிட்ட பேசலாம், வேதத்தின் மூலமாக ஏசப்பா உங்களோடு பேசுவாங்க. அந்த வேதத்தை நீங்கள் திறந்து பார்க்குறதுக்கு, அதை நேசித்து படிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? ஏசப்பாட்ட நம்ம கேட்போமா, ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நான் என் தேவைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு இவங்க இந்த மாதிரி தீமை பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடு இருக்குது, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பான்னு கேட்போமா? இரக்கமுள்ள பிதாவே, இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. விசேஷமாக இந்த நாளின் தகப்பனை ஆரம்பம் முதல் இம்மட்டும் உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி ஏசப்பா. விசேஷ விதமாய் தகப்பனை ஏசப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டது போல தகப்பனை ஏசப்பா, உம்மை பிடித்து கொண்டு தகப்பனை ஏசப்பா, நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த வெற்றியை ஆண்டவரை நாங்கள் கண்டு கொண்டவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலிருந்து தகப்பனை ஏசப்பா இந்த உலகத்திற்கும் எங்களுடைய வீட்டிற்கும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் தகப்பனை ஏசப்பா டக்கரை போல ஏசப்பா உம்முடைய நாமத்தையும் உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பாத்திரவான்களாய் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மாற்றி கொடுங்க ஏசப்பா. உங்களுடைய வாயிலிருந்து உம்முடைய துதி உண்டாகட்டும் ஏசப்பா, உம்முடைய வார்த்தை உண்டாகட்டும் அப்பா, உம்முடைய வசனங்கள் எங்கும் ஆண்டவரே ஏசப்பா. அப்பா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீங்கள் ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்த போகிறதுக்காக, கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பிள்ளைகளுக்கு வருகிற ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தீமையிலிருந்து பாடுகளிலிருந்து தகப்பனே ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. பிள்ளைகள் கற்றவைகளை ஆண்டவரே ஏசப்பா தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து நடப்பதற்கு ஏற்ற தகப்பனே ஒரு வழியை, ஒரு போக்கை நீங்கள் உருவாக்கி கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டு பிள்ளைகளை ஆண்டவரே ஏசப்பா எங்களை பாதுகாத்து இம்மட்டும் ஆண்டவரை எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. மீதியான நேரங்கள் நிமிஷங்கள் நீங்கள் பொறுப்படுத்த வழிநடத்துங்க ஏசு நல்ல பிதாவே.